எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மணி இட் மேட்டர்ஸ். நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் சொல்கிற 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பும் மற்றும் அதிக வட்டிக்கு கொடுக்குற முதலீடு எது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்கிற வைப்பு நிதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து தனியார் பேங்க், ப்ரைவேட் பேங்க்கில் எவ்வளோ வட்டி தராங்க, பப்ளிக் செக்டார் பேங்க்குன்னு சொல்கிற அரசு வங்கியில் எவ்வளோ வட்டி தராங்க, போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ வட்டி கிடைக்கிது, அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இப்போது கொரோனாவுக்காக வட்டியில் வந்து சேமிப்பு வட்டியில் வந்து ஒரு சலுகை அறிவிச்சிருக்காங்க. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் உங்களுக்கு. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பேங்க்குன்னு சொல்கிற தனியார் வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு எவ்வளோ ரேட் தராங்கன்னு பார்க்கலாம். இந்த ரேட் வந்து சீனியர் சிட்டிசனுடைய ரேட் இங்கே கொடுத்துருக்கிறது. ஏன்னா முக்கியமாக வந்து அவங்க தான் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு அல்லது பிஎஃப் எடுத்துகிட்டு பல்கான அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் வர வட்டியை வச்சு தான் வந்து அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்காகவே இந்த சார்ட் போட்டிருக்கோம். ஜென்ரல் பப்ளிக், அதாவது 60 வயசுக்கு கம்மியாக இருக்கிற நான் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இதே வட்டியிலிருந்து ஒரு 0.5% குறைச்சிட்டிங்கன்னா அதுதான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ரேட்டு. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா பேங்க்குமே வந்து 0.5% வந்து ஜென்ரல் பப்ளிக்கு கம்மியாகவும் சீனியர் சிட்டிசனுக்கு அந்த 0.5% சேர்த்தியும் தராங்க. அதுதான் இப்போ இருக்கிற நடைமுறை. ஸோ அதனால் நீங்கள் 60 வயசு கம்மின்னா இந்த பர்சன்டேஜ் எல்லா பர்சன்டேஜிலிருந்தும் 0.5% கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்னுடைய ரேட்டு. இப்போது நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 1 இயர்க்குள்ளே இருக்கிற டெபாசிட்ஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இண்டஸ்இண்ட் பேங்க்கு, எஸ் பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, பந்தன் பேங்க்கு இவங்க தான் வந்து அதிக வட்டி தராங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 6% தராங்க. மற்ற பேங்க்கோட 1 to 1.5% அதிகமாக தராங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து புதுசாக வந்த பேங்க்கு அல்லது அவங்களுக்கு வந்து வராக்கடன் அதிகமாக இருக்கிறதுனால டெபாசிட் தேவைப்படுது பேங்க்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு. அதனால் வந்து அவங்க அதிக வட்டி கொடுத்து டெபாசிட் எடுத்துக்கிறாங்க. அதனால் அதுக்குள்ளே ரிஸ்க் இருக்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டாப் பேங்க்ஸ்ன்னு சொல்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்லாம் பார்த்திங்கன்னா 4.9% தராங்க 1 இயருக்கு. இதுவே 1 to 2 இயர்ஸ் டெபாசிட் பண்ணுறோம்னா அவங்களே பார்த்திங்கன்னா 5.4% தராங்க. சிட்டி யூனியன் பேங்க்கில் 6% தராங்க. 2 to 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா 5.65% சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. இதுவே இண்டஸ்இண்ட் பேங்க்கில் 7% தராங்க. எஸ் பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு கிட்டத்தட்ட 7 தராங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த அதிக வட்டி கொடுக்குற புது பேங்க்கு அல்லது சின்ன பேங்க்ஸில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம மறுபடியும் நினைவூட்டுறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எஸ் பேங்க்கு, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு அதெல்லாம் வந்து கடனில் பிரச்சனையாகி ஆர்பிஐ தலையிட்டு அந்த பேங்க்ஸை மீட்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்னால் அவங்க இந்த ரிஸ்க்கெலாம் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். அடுத்தது முக்கியமான செக்மெண்ட்டு இந்த 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிறது 3 to 5 இயர்ஸ் டெபாசிட்ஸ் பார்த்திங்கன்னா 5.8% வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்குன்னு தராங்க. அப்புறம் அடுத்த செக்மெண்ட் வந்து 5 to 10 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு மேலே போடுற டெபாசிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் வந்து டாப் ரேட் தராங்க. ஆல்மோஸ்ட் வந்து 6.25 and 6.3% தராங்க. இது வந்து இங்கே ஸ்டார் போட்டிருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த பர்டிகுலர் பேங்க்ஸில் வந்து இது ஸ்பெஷல் ஸ்கீமாக தந்திருக்காங்க. அதை பற்றி வந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். இந்த ஸ்லைடு, இதுக்கு அடுத்த ஸ்லைடில். அது போக எஸ் பேங்க்கு அண்டு இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரேட் தராங்க. ஆல்மோஸ்ட் 7% தராங்க. ஆனாலும் வந்து அதில் ரிஸ்க்கு கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம வந்து டாப் பேங்க்ஸான ஐசிஐசி பேங்க், எஸ்பிஐ பேங்க்கு அதை மட்டும் நம்ம இப்போதைக்கு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு டாப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக நம்ம வச்சுக்குவோம். அடுத்தது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்குள்ளே போகலாம். அரசு வங்கிகள்
ஆஸ் யூஷுவல் இது நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான பேங்க்ஸ் இல்லையா? ஏன்னா பாதுகாப்பும் கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுற பேங்க்குங்கிறனால எந்த பிரச்சனையும் ஆனாலும் கவர்மெண்ட் உள்ள தலையிட்டு நம்ம போடுற பணத்துக்கு கண்டிப்பாக திரும்ப கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில். அதனால தான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்னுடைய சேவிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ஸில் தான் இருக்கும். அது எந்த தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா அது வந்து அவங்களுடைய பயமும் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் நியாயம்தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ எஸ்பிஐஏ, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரேட் தராங்க. இப்போது 1 இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் 5.5% தராங்க. அதுவே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 5.4% தராங்க. அடுத்தது 1 to 2 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் கனரா பேங்க்கும் வந்து 5.25% வரைக்கும் தராங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு 6.2 தராங்க. அந்த செக்மெண்ட்டில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான் டாப்பில் இருக்குது. அடுத்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸு, அதுலேயும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான் 6.3 தராங்க. கனரா 6% தராங்க. கடைசி செக்மெண்ட்டான 5 to 10 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் 6.2% தராங்க. அது பர்டிகுலர்லி வந்து எஸ்பிஐ வி கேர் அப்படின்ட்டு ஸ்பெஷல் ஸ்கீம் தராங்க. இதுதான் வந்து அதிக வட்டி அவங்க எஸ்பிஐயில் கொடுக்குற வட்டி. பர்டிகுலர்லி இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும். பேங்க் ஆஃப் பரோடாவும் பார்த்திங்கன்னா எஸ்பிஐயோடவே ஒரு 0.05% வந்து அதிகம் தராங்க. அதாவது 6.5% வந்து வட்டி தராங்க 5 to 10 வருஷம் போடுற டெபாசிட்ஸ்க்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ், இந்தியா போஸ்ட். இப்போ அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து 1, 2, 3 and 5 இயர்ஸ் டெபாசிட்ஸ் இருக்குது. அது வந்து நான் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இருக்குது, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இருக்குது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன்னா, அதில் பார்த்திங்கன்னா வருடாந்திர வட்டி, அதாவது இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இன் இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அது எந்த வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மாத செலவு, டெய்லி செலவு, அதை சமாளிக்கிறதுக்கு தான் பணம் தேவை. ஸோ வருஷம் வட்டிங்கிறது வந்து அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் ரெண்டாவதாக கொடுத்துருக்குற சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிற ஸ்கீம் வந்து இருக்கிறதுலே இது வரைக்கும் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு ஸ்கீம்னால் இது தான். ஏன்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டே பார்த்திங்கன்னா டாப் பேங்க்ஸோட, கவர்மெண்ட் பேங்க்காக இருந்தாலும் ப்ரைவேட் பேங்க்காக இருந்தால் அவங்களோட 1.1%, அதாவது 1%க்கு மேலே வட்டி அதிகமாக தராங்க. இவங்க காலாண்டு வட்டி தராங்க, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வட்டி வாங்கிக்கலாம். அதனால் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த ஸ்கீம் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போது சிறப்பு சலுகை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்னுடைய சேவிங்ஸ் ஸ்கீம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு வட்டி வந்து கூடுதல் வட்டி வந்து ஒரு 3 பேங்க் தராங்க. பர்டிகுலர்லி அது வந்து இன்னும் 3 மாதத்துக்கு தான் வேலிட். அதாவது மார்ச் 2021 முடியறக்குள்ளே டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த சலுகை. இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் மார்ச்லேருந்து ஆல்மோஸ்ட் ஜூனுக்குள்ளே வந்து இந்த கொரோனானுடைய பாதிப்பை பார்த்துட்டு பேங்க்ஸ் எல்லாமே படன்னு வட்டி வந்து குறைச்சாங்க. அதில் எல்லா பேங்க்கும் இன்க்ளூடிங் போஸ்ட் ஆஃபீஸ் கூட குறைச்சிட்டாங்க. 8-9% இருந்த வட்டி வந்து 5-6% ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து சீனியர் சிட்டிசன் சொல்கிற மூத்த குடிமக்களுக்கு வந்து இது பெரிய பாதிப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்கமே வந்து இந்த வட்டியை வச்சு தான் வந்து அவங்க டெய்லி செலவுகளை சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து இம்பேக்ட் ஆகிருக்கிறனால வந்து எஸ்பிஐ, ஐசிஐசிஐ அண்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த 3 பேங்க் மட்டுமே ஒரு 0.25% வந்து வட்டி அதிகமாக தராங்க. ஜென்ரலாக வந்து ஜென்ரல் பப்ளிக்குனுடைய டெபாசிட்டோட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஒரு 0.5%, அதாவது 0.5% அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ அந்த 0.5% கூட இன்னொரு 0.25% சேர்த்து 3/4% வந்து வட்டி வந்து அதிகமாக தராங்க. அது பர்டிகுலர்லி என்ன பிரச்சனைனா 5 to 10 வருஷம், 5 வருஷம் மினிமம் 5 வருஷம் போடுற டெபாசிட்ஸ்க்கு தான் இந்த 0.25% வட்டி அதிகமாக கிடைக்கும். அதனால் அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் எல்லாருமே. இப்போ நம்ம மூணாவது பாயிண்ட்டில் கொடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா, இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இந்த 0.25% வட்டி அதிகம். 3 பேங்க்கில் மட்டும்தான் அது கொடுக்குறாங்க. எஸ்பிஐ பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. அதுவும் வந்து 5 வருஷம், குறைஞ்சபட்சம் 5 வருஷம் வந்து அந்த பணத்தை டெபாசிட் பண்ணணும். அப்போ தான் அந்த பர்சன்ட் கிடைக்கும். இந்த சலுகை வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2021 முடிகிற வரைக்கும் தான் வந்து இது வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணணுன்னா மார்ச் 2021 டெபாசிட் பண்ணால் தான் இந்த வட்டி வந்து கிடைக்கும். இந்த சலுகை வந்து நீங்கள் வாங்க முடியும். இப்போது ஃபைனலாக வந்து ஒரு
கால்குலேஷன், அதாவது வங்கி அண்ட் தபால் நிலையம். வங்கினா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டும் சேர்ந்தது. தபால் நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ், இவங்க கொடுக்குற பெஸ்ட்டு வட்டி வந்து என்ன, பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. அதில் வந்து ஒன்ஸ் இன் 3 months ஒவ்வொரு காலாண்டுக்கும் வந்து எவ்வளோ வட்டி வந்து கிடைக்கும் நீங்கள் பெஸ்ட் பேங்க்கில் போட்டால் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொடுத்துருக்கிற வட்டி வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். இது மாதம் இல்லை. ஸோ நீங்கள் கொடுத்துருக்குற அமௌண்ட்டை 3ஆக டிவைட் பண்ணிங்கன்னா மாதம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1,00,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கு, இப்போ அது வந்து ஹெச்டிஎஃப்சியோ அல்லது ஐசிஐசியோ எடுத்துக்கிட்டோம்னா அங்கே டெபாசிட் பண்ணால் 1,00,000 3 மாதத்துக்கு ஒரு தடவை 1,575 கிடைக்கும். பப்ளிக் செக்டர் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அந்த ரேட் தராங்க, அங்கேயும் இதே அமௌண்ட் தான் கிடைக்கும். இதே வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டிங்கன்னா அந்த 1,00,000 3 மாதத்துக்கு ஒரு தடவை 1,850 கிடைக்கும். முக்கால்வாசி சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அந்த ரிட்டையரான பணத்தை வந்து பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு தான் வந்து அவங்க வட்டி வாங்கிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி போடும்போது வந்து நம்ம அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்காது. மோஸ்ட்லி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 5 லட்சம் 10 லட்சம், குறைஞ்சது 2-3 லட்சமாவது இருக்கும். ஸோ அதனால் இப்போ இங்கே ரெண்டாவது கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா 2,00,000 பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் அண்ட் பப்ளிக் பேங்க்கில் வந்து 3,150 கொடுக்குறாங்க ஒன்ஸ் இன் 3 months. இதுவே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் 3,700. இங்கேயே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு வந்து 500 டிஃப்ரென்ஸ் வருது பேங்க்குக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும். இதுவே 3 லட்சத்துக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800 டிஃப்ரென்ஸ் வருது. 5 லட்ச பார்த்திங்கன்னா பேங்க்ஸில் வந்து 7,875 கிடைக்கிது. இதுவே போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 9,250 கிடைக்கிது. 10 லட்ச ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க்ஸில் பார்த்திங்கன்னா 15,750 கிடைக்கிது. இதுவே போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 18,500 கிடைக்கிது. ஆல்மோஸ்ட் 3,250 அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட மாதம் வந்து 1,000 டிஃப்ரென்ஸ் வருது போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் பேங்க்ஸினுடைய பெஸ்ட்டு ரேட்டுக்கும். அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து பேங்க், பப்ளிக் பேங்க்காக இருந்தாலும் ப்ரைவேட் பேங்க்காக இருந்தாலும் அதை விட பெஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் தான். அதுலேயும் பர்டிகுலராக வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டால் வந்து நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வர வட்டி வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது. வந்து அது கண்டிப்பாக பாதுகாப்பாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுறது பெட்டர். போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ் பற்றி தனி வீடியோ போடுறோம். அதை இந்த ஸ்லைடுக்கு மேலே வர லிங்க்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் அல்லது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக அந்த பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்தது. அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட்டு அல்லது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா அங்கே கூட போய் நீங்கள் பார்த்து டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாம். நம்ம சேனல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். பர்டிகுலர்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. வணக்கம்.